இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் மகேஷ், தற்போது நீங்கள் இருக்கும் பகுதியில் மழைநீரானது எந்த அளவிற்கு தேங்கி இருக்கிறது? குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கும் சுரங்க பாதைகளில் மழைநீர் எந்த அளவிற்கு தேங்கி இருக்கிறது? அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? எந்த அளவிற்கு அவருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது? கள விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். பெஞ்சல் புயலானது தமிழகத்தை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை சென்னை மாநகரில் காட்சிகளானது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நாம் நிற்கக்கூடிய இந்த டி நகர் ஜிஎன்செட்டி சாலையில் இருக்கக்கூடிய கலைவாணர் மேம்பாலத்தில் தான் நாம் நிற்கிறோம். பொதுமக்கள் மழை என்றாலே பொதுமக்களுக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய விஷயமே மேம்பாலம் தான். தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கார்களை எப்படியாவது பத்திரப்படுத்திட முடியாதா, தங்களோட வாகனங்களை கொண்டு வந்து எப்படியாவது பாதுகாப்பாக நிறுத்திட முடியாதா என்பதற்காக முதல்ல வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் பாலங்களில் எப்படியாவது இடத்த பிடிச்சி வாகனங்களை நிறுத்தக்கூடிய சூழ்நிலை தான் சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் நம்மால் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு வேளச்சேரி மேம்பாலம், ராயபுரம் மேம்பாலம், அதே போல் டி நகர் மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாலங்களில் காட்சிகளாகவே இதை தான் பார்க்க முடியுது. அதனை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அசோக் காண்பித்து வருவதற்குரிய காட்சிகளை பார்க்க முடியுது. மேலும் மேம்பாலத்தில் வலது இடதுபுறத்தில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். அதன்படி வலதுபுறத்தில் காட்சிகள் என்ன என்பது நம்ம பார்ப்போம். குறிப்பாக தேனாம்பேட்டை செல்லக்கூடிய சாலைக்கு தான் இந்த மேம்பாலத்திலேருந்து நம்ம கீழே பார்க்குறோம். குறிப்பாக இந்த தேனாம்பேட்டை செல்லக்கூடிய இந்த சாலையில் பார்த்திங்கன்னா சாலையில் வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஆங்காங்கே பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக தண்ணீரில் நீந்தியும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மாநகர பேருந்துகள் வெகு குறைவான எண்ணிக்கையில் இயக்கப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. அலுவலகம் தவிர மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு வரக்கூடிய பயணிகளும் வாகனங்களை குறிப்பாக அரசு பேருந்தையும் மாற்று வாகனங்களையும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடியுது. என்னதான் சென்னை மாநகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் சென்னையில் மழை பெய்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது என்பதுதான் மாநகராட்சியினுடைய ஆணையர்கள், அதே போல் திமுக குறிப்பாக தமிழக அரசினுடைய பல்வேறு ஒரு பதிலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு நாள் மழைக்கு இது போன்ற வெள்ளம் ஏன் நிற்கிறது, தண்ணீர் போவதற்கு ஏன் வழிகள் ஏற்படுத்தவில்லை, மழைநீர் வடிகால் பணிகள் என்ன ஆச்சு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை தான் பொதுமக்கள் கேள்விகளாக எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்திங்கன்னா ராட்சத மின் மோட்டர்கள் வார்டு குறிப்பாக சென்னை மாநகரத்தை புரியும் 200 வார்டுகள் இருக்குது. ஆனால் அந்த 200 வார்டுகளில் தாழ்வான பகுதிகளாக இருக்கிறதாக 157 இடங்களை சென்னை மாநகராட்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஆண்டுகள் மாறினாலும் அந்த தாழ்வான இடங்களிலிருந்து தண்ணீர் வெளியே செல்வதற்காகவும் அதை வெளியேற்றக்கூடிய வகையில் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதுதான் மாநகராட்சி மீது மக்கள் வைக்கக்கூடிய கேள்வியாக இருப்பதை பார்க்க முடியுது. மேலும் பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருள் தேவைகளுக்காக வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இந்த மேம்பாலங்களில் பொதுமக்கள் ஒரு வழி பாதையாக இந்த மேம்பாலத்தை பயன்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அதே போல் இந்த மேம்பாலத்தில் சில நேரங்கள் சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். நீங்கள் மேடம் மேடம் ஒரே நிமிஷம் மேடம் மேடம் வணக்கம் மேடம். இந்த மழை நேரத்துலையும் பணிக்கு போயிட்டு வரதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க உங்களோட பணிகளை? எல்லாம் சூப்பராக பார்க்குறேன். இல்லைங்க வேண்டாம். குறிப்பாகவே இந்த பேருந்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ பணிகளுக்கு சென்றுவிட்டு அவர்கள் பாதுகாப்போடு அந்த மருத்துவத்துறையினுடைய வாகனங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதிலிருந்து தான் அவர்கள் வீடு திரும்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் வாகன ஓட்டிகள் குறிப்பாக கார்களும் இந்த இடத்துல அணிவகுத்து வரக்கூடிய சூழ்நிலை. பொதுமக்கள் குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உணவு டெலிவரி செய்யக்கூடிய வகையில் ஒரு நபர் இருக்காங்க. அவருடன் கேட்போம். சார் வணக்கம் சார். இந்த புயல் நேரத்துலையும் உணவு டெலிவரி செய்யக்கூடிய காட்சிகளை உங்கள் மூலயமா பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் உங்களோட பணி என்னவா இருக்குது? இப்போ ரெயின் டைமில் ஃப்ளட் டைம்னால இப்போ எல்லா இடத்துலையும் ரோடு பிளாக்காக இருக்குது. மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் சில இடத்துல தண்ணி போகவே இல்லை. மேக்ஸிமம் முட்டிகளுக்கு மேலே தண்ணி இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறாங்க. எங்களை நம்பி தான் சில பேர் சாப்பிடாமலே இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களை கஷ்டப்படுத்த நாங்களே டெலிவரி பண்ணுறோம். சில கஸ்டமர்ஸ் கீழே வாங்கிட்டு போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெயின் டைம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்களாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, சாலைகள் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் தான் சென்னையில் பல்வேறு இடங்களில் நேரடியாக மக்கள்கிட்ட அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சாலைகளோட நிலவரம் இருக்குது. தண்ணிகள் எந்த அளவுக்கு தேங்கியிருக்கு?
இல்லை சார், சில ரோடு பொறுத்த வரைக்கும் மெயின் ரோடு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சின்ன சின்ன மெயின் லோக்கல் ஏரியாலாம் சின்ன சின்ன சந்தலாக இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான் சார் வாட்டர். மேக்ஸிமம் ஃபுல்லாகவே இது முட்டிக்கால் மேலே தான். அது 2 வீலர்ஸே மேக்ஸிமம் போகிற ரொம்ப ரேராக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக இங்கேருந்து டிஸ்டன்ஸ் இருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஆல்மோஸ்ட் தண்ணி ஃபுல்லாக தான் இருக்கும். சார் வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு உணவு ஆர்டர்ஸ்னால் எப்படி வருது? எப்படி உங்களால் குறித்த நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுதா? இல்லை சார், இந்த டைம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க வந்து லஞ்ச் செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ. நாங்கள் தான் இப்போதைக்கு நிறைய ஹோட்டலில் இப்போ மேக்ஸிமம் ஆன்லைன் ஆர்டர் மட்டும் தான் வருது. அதனால் வருது அவங்க அந்த ஆர்டர் மட்டும் தான் மேக்ஸிமம் கஸ்டமர் டெலிவரி பண்ணுறதா இருக்குது. அதனால் கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறோம், மேக்ஸிமம் வந்துட்டு தான் இருக்குது ஆர்டர். ஏன்னா நிறைய இடத்துல கஸ்டமர் தான் இருக்குது, வெளியே வர முடியாத சூழ்நிலையில் நாங்கள் தான் கொஞ்சம் கஸ்டமர் டெலிவரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, நன்றி சார். ஓகே. மேலும் வந்து நம்ம முதல்ல சொன்னபடி சாலையில் மேம்பாலத்தில் வலதுபுறம் பார்த்தோம், இப்போ வந்து இடதுபுறத்தில் பார்க்குறோம். அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவு அசோக் காண்பிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வாகனங்களை செல்வதற்கு முக்கியமாக தேவை மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். அந்த பெட்ரோல் நிலையத்தோட காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த பகுதியில் பெட்ரோல் நிலையமே தண்ணீரால் சூழ்ந்து மூழ்க கட்டிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு வாகனங்கள் மூலமாக செல்லக்கூடிய சூழ்நிலை, அவர்களுக்கு தேவை பெட்ரோல். அந்த பெட்ரோலே கிடைக்காத ஒரு சூழ்நிலையை இந்த பகுதியில் இந்த பம்பு மூலிமா, குறிப்பாக பெட்ரோல் பங்க் மூலிமா விநியோகிக்க முடியாத சூழ்நிலை அது மூடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த நம்ம சொன்னக்கூடிய இந்த சாலையில் வள்ளுவர் கோட்டம் செல்லக்கூடிய பிரதான சாலையாக பார்க்க முடிகிறது. இந்த சாலையில் பார்த்திங்கன்னா அருகே ஒரு கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்றதன் காரணமாக எந்த ஒரு பணிகளும் இனி நடைபெறாத காரணமாக வெள்ளம் போல் காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வள்ளுவர் கோட்டம் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் பெரிய அளவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்த சூழ்நிலும் மழை சற்று ஓய்ந்ததன் காரணமாக தண்ணீர் கொஞ்சம் வடியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு சில மாநகராட்சி பணியாளர் வந்து இந்த சாலையில் அதை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகளை ஈடுபட்டு வருவதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. என்னதான் இந்த மாநகராட்சி, குறிப்பாக சென்னை மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நிரந்தரமான மக்களுக்கு என்ன தீர்வு, பொதுமக்களுக்கு மழை காலத்தில் மக்களுக்கு என்ன விடிவு காலம் பிறக்கும், மழைநீர் தேங்காத வண்ணம் மாநகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் பொதுமக்களுடைய பெரிய கேள்வியாக களத்தில் நம்மால் பார்க்க முடியுது. பிரகாஷ். சென்னை டி நகர் பகுதியில் மழை வெள்ளம் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். இது தொடர்பான கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம்.